விவசாயிகளுக்கு தெரிஞ்சது தான். நமக்கும் சில விஷயம் அவேர்னஸ் தேவை. இப்போ நெல்லை வந்து ஒரு இடத்துல காய வச்சிருக்கு, ஓப்பனாக வச்சிருக்காங்கன்னா நெல் மூட்டையாக வந்து நெல்லை வந்தாலும் நெல் 10 நாள் 15 நாள் 1 மாதம் 2 மாதம் கவனிப்பாரட்டு கிடந்தா மட்டும்தான் அது வந்து நெல் முளைக்குமே ஒழிய, இன்னைக்கு மழை பெஞ்சா நெல் ஈரமானா கூட உடனே அடுத்த 2 மாதம் காஞ்சிரும். அப்படி காயாட்டாலும் ட்ரையரில் போட்டு எடுத்துகிட்டு போய் ட்ரையரில் போட்டு அதை காய வச்சு பேக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் 5 லட்சம் மெட்ரிக் டன்ல 5 லட்சம் மூட்டை இருக்குன்னு யூஸ்வலாக எங்கெல்லாம் அதிகப்படியான மூட்டைகள் இருக்கோ அந்த போன சீசனில் கடந்த ஆட்சி காலங்களில் ஒரு 7-8 லட்சம் மீட்டர் போன செப்டம்பர்லேருந்து ஒரு 7 to 8 லேக் மெட்ரிக் டன்ல இந்த பர்டிகுலர் டெல்டா மாவட்டத்தில் மட்டும் தேக்கமாக இருக்குது. அதுக்கு நான் முன்னேற்பாடு எடுத்துக்கிட்டு இருக்கோம். முதலமைச்சர்கிட்டையும் பேசியிருந்தோம். பழைய அரிசிகள் பழைய நெல்மணிகளை எங்கெல்லாம் தேக்கமாக இருக்கோ அதெல்லாம் அள்ளிங் பண்ணுறதுக்கும் அதை ஸ்டோரேஜ் பிளேஸுக்கும் மாற்றுத்திறனாளி எடுத்துகிட்டு இருக்கோம். இனி வருங்காலங்களில் இந்த மாதிரி எங்கே தேக்கம் இல்லாமல் கூடிய சீக்கிரம் யாரும் எனக்கு கருத்துக்களே சொல்லலாம். ஆனால் ஃபோரம்னு வரும்போது அதுக்கு நான் டாக்குமெண்ட்ரி கொடுக்கையோ பேப்பர்ஸோ கொடுக்கும்போது நம்ம முதலமைச்சர் கண்டிப்பாக ஸ்டெப்ஸ் எடுத்து பண்ணுவோம். நம்ம முதலமைச்சர் நிறையா இருந்திருக்கோம். பட் நம்ம முதல் ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் நான் பல இடங்களுக்கு சுற்றுப்பயணம் போகிறேன், பல மக்களை சந்திக்கிறேன். கலைநிலை ஊழியர்லேருந்து இருக்கிற ஒரு விவசாயம் பண்ணி வச்சு எல்லாத்தையும் பார்க்குறேன், எல்லாத்தையும் பேசுகிறேன். எல்லா இடங்களையும் நீங்கள் சொல்கிற அந்த புராண புராணம் இல்லை. நான் கூட நேற்று பேசும்போது போயிட்டு வந்தேன். நேற்று நம்ம சென்னை பகுதியிலையும் பார்த்தேன், எல்லா மாவட்டம் பார்க்குறேன். மோரோவர் இப்போ நம்ம சொன்ன மாதிரி வாரத்துக்கு முன்னாடி எல்லா அமைச்சர்களும் ஃபோன் நம்பர்ஸையும் நம்ம பப்ளிக்காக கொடுத்துருக்கோம். எனக்கும் நிறைய பேர் ரேஷன் ஷாப்லேருந்து கால் பண்ணுறாங்க, டிவிஎஸ்லேருந்து விவசாயி கூப்பிட்டாங்க. நேற்று கூட டிவிஎஸ் விவசாயி கூப்பிட்டாங்க. இந்த மூட்டைக்கு 4 ரூபா 40 ரூபா 50 ரூபா எங்கேயுமே இல்லை, அதெல்லாம் அகற்றப்பட்டது. நான் சம்மந்தப்பட்ட டிவிஎஸில் பேசும்போதும் சரி, அங்கே இருக்கிற கூலி இதில் பேசுகிறேன். அவங்கள்ட்டையும் அவங்களுக்கு சொல்லி வாப்பலா சொல்லி கொடுத்துருக்கோம். வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா நேரம் ப்ரொடக்டிவ் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கம்மி பண்ணிட்டாங்க, இங்கே வாங்குறது இல்லை, வாங்குறது எங்கேயுமே இல்லை. இனி வருங்காலம் இன்னும் ஸ்ட்ரிக்டாக அது சிஸ்டம் ஃபாலோ பண்ணும். சூழ்நிலை நிலவுது. குருவையே பண்ணாம இருக்கக்கூடிய விவசாயிகள் எப்பவுமே ப்ரிப்பேர்டா இருக்கும். குருவை தூக்கு பண்ண முடியல, வேற கிராப்புக்கு போயிடுறாங்க. இந்த விவசாயிகளும் தண்ணி வேணும் சார், எந்த கிராப்பா இருக்கும் உடனே என்ன பண்றாங்க, சரி அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கோம், இந்த நெல் இல்லைங்க. இப்போ எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் ரீஜனில் மட்டுமே திருவாரூர் 24,000 ஆழ்துளை கிணறு, அந்த கிணறு மூலமாக சாகுபடி பண்றாங்க. சில விவசாயிகள் மற்ற கார்ப்புக்கு போறாங்க, சில விவசாயிகள் மற்ற வேலையிலும் பாக்குறாங்க. மின்சாரம் முறையா வழங்கப்படணும், சரியான மின்னழுத்தம். அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நம்மளோட அமைச்சர் வந்து மின்துறை அமைச்சர் வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். வெகு சீக்கிரமாக ஒரு 2-3 நாட்களில் அதுக்கான தீர்வுகளை கண்டிப்பாக தனியார் எந்த அளவுக்கு தரமான ஒரு நெல்மணிகளை நம்ம ஸ்டோர் பண்றோமோ அந்த பர்டிகுலர் ஈரப்பதத்துல அந்த நெல்மணி என்னைக்குமே இனிமேல் வருங்காலங்கள் எந்த ஒரு பிரைவேட் நெல் கொடுத்தாலும் தரமான அரிசி கிடைக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த காலங்கள்லாம் வந்து ஒவ்வொரு சூழல்லையும் கிலோவுக்கு 1 ரூபான்னு கமிஷன் வாங்கினா பார்ட்டி ஃபண்ட் மினிஸ்டர் ஃபண்டெல்லாம் இருக்கும். சில மில்லில் வந்து பார்ட்டி மினிஸ்டருக்கு பார்ட்டி ஃபண்டு கொடுப்பாங்க, சில மில்லில் வந்து எம்எல்ஏ ஃபண்டுன்னு போயிடும், சில மில்லில் இருந்தெல்லாம் மினிஸ்டர் ஃபண்டு போயிடும். இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா இருக்காது. இதில் தெளிவான பார்வையில் எல்லா மில் ஓனர்ஸும் பேசியிருக்கோம், சொல்லியிருக்கோம். இனி வருங்காலங்களில் இந்த மாதிரி டிஸ்கலர்டு, இந்த மாதிரி கருப்பரிசிகள், இந்த மாதிரி தரமில்லாத நெல்மணிகளை ப்ரொக்யூர் பண்ணும்போது தான் அந்த ப்ராசஸ் வருது. அதை வராத அளவுக்கு முன்னேற்பாடாக ப்ரொக்யூர் பண்ண சொல்லியிருக்கோம். இனி வருங்காலங்களில் இது சிறப்பாகும். டெல்லி சிறப்பு பிரதிநிதியா ஒரு தமிழரை நியமிக்காம ஆந்திராவில் கர்நாடகாவில் தொழில் பண்றவர் நியமிச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் யாருமே இல்லையா சார்? ஒரு தலைவர் என்பவர் முதலமைச்சர் அவர்கள் இந்த துறையும் இந்த வேலைகளும் இவருக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்னு பார்க்கறாங்க. நீங்க சொல்ற மாதிரி கர்நாடகாவா, ஆந்திராவா, தெலுங்கானாவா, டெல்லியான்னு பார்த்துக்கணும். தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்னெல்லாம் கிடைக்கும், தமிழ்நாடு இப்போ முன்னேற்ற கொண்டு போலாங்கிறதுக்கு நான் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து நியமிக்கிறார். அது நம்ம வந்து தமிழ்நாட்டு மக்களோட நல்ல விஷயங்களுக்காகவும் கவர்மெண்டோட ஆக்டிவிட்டிக்காக தான் பார்க்க முடியாது. நம்ம கலர் பிரிக்க கூடாது, எல்லாருமே இந்தியன் தான் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு என்ன பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியுங்கிறத நம்ம முதலமைச்சர் சிந்திக்கிறார். அதுக்கு தகுந்த மாதிரி ஆள் அப்பாயின் பண்ணி பண்றாரு. நம்ம ரிசல்ட்டை தான் பார்க்கணும் போலே, அப்பாயின் பண்ணும்போது மதம், ஜாதி, மொழி இதெல்லாம் பார்த்துட்டோம் நம்ம அடுத்த மூவ்மெண்ட் ஆகும். நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரே ஒன்று, தமிழ்நாட்டில் இருக்கிற பழைய கலன்கள் தீர்வை கொடுக்கணும். இங்க இருக்கிற மக்களுக்கு எப்படி கரப்ஷன் இல்லாத கவர்மெண்ட்டை கொடுக்க முடியும், எப்படி டிரான்ஸ்பரண்டான கவர்மெண்ட் கொடுக்க முடியுங்கிறத தலைவர் ரொம்ப உன்னிப்பாகவும் ரொம்ப தெளிவாகவும் பண்ணிட்டு இருக்காரு. அது நம்ம சப்போர்ட் சிஸ்டமா இருந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுது. மக்கள் பிரதிநிதிகள், அதிகாரிகள் இல்லாத தாவக உறுப்பினர்கள் வந்து ஆய்வு சொல்லக்கூடாதுன்னு அமைச்சரும் பொதுச்செயலாளர் சொல்லியிருக்காங்க. மக்கள் பிரதிநிதிகள் எல்லாமே மக்களை சேர்ந்த எல்லா பிரதிநிதிகளும் அங்கங்க உண்டான மக்கள் இன்ஸ்பெக்ஷன் போறது இல்லை, அந்த இடத்துல போய் மக்கள் குறைகளை கேட்டு சால்வ் பண்ணுறோம். இப்போ மாவட்ட செயலாளர் எங்கேயா போயிருந்தாலும் அவங்க உடனே கூப்பிட்டு, எங்கேயா தவறு நடந்தால் உடனே கூப்பிட்டு வன்மையாக கண்டிக்கிறோம், அதுக்குள்ள ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம். சில இடங்கள்ல கைட்லைன் சொல்லியிருக்கோம்,
மக்களுக்கு சர்வீஸ் ஓரியன்டாக போக சொல்லுது. அதுக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் சர்வீஸ் ஓரியன்டாக மாவட்ட செயலாளர் பண்ணுவாங்க. அதாவது அரசாங்கம் இயங்கும் இடங்களிலோ அந்த அரசு சார்பு இயங்கலையோ அவங்க போய் எந்த விதமான தவறுகளும் செய்ய மாட்டாங்க.